நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்க்கு நீங்க தான் அக்கவுண்ட் ஹோல்டர் இல்லைங்களா? இன்கேஸ் நீங்க இறந்துட்டீங்கன்னா, உங்களோட செக்யூரிட்டீஸ் எல்லாத்தையுமே இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக நாமினீஸ நீங்க ஆட் பண்ணணும். இந்த நாமினீஸ்ன்றது உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அப்படி இல்லன்னா ஃபேமிலில இருக்கவங்களாவும் இருக்கலாம். இன்கேஸ் நீங்க நாமினி ஆட் பண்ணலன்னா, உங்களோட அக்கவுண்ட்ல இருக்கிற செக்யூரிட்டீஸ் எல்லாமே லீகல் ஏர்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் கோர்ட்டோட ஆர்டர் படி. இப்ப நீங்க ஜீரோதாலயோ இல்ல குரோலயோ அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கன்னா, எப்படி நீங்க நாமினிஸ ஆட் பண்ணலான்றத பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி மறக்காம இப்பவே அரவிந்த் காச ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க உங்களோட ஜீரோதாவோட அக்கவுண்ட்குள்ள போயிட்டு, நாமினீஸ் என்ற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஆட் நாமினீஸ் என்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, நீங்க யார நாமினியா ஆட் பண்ணணுமோ அவங்களோட டீட்டெயில்ஸ ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இருக்கிற செக் பாக்ஸ டிக் பண்ணிட்டு, உங்களோட ஆதார் நம்பர போட்டுட்டு, ஆதாரோட ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர நீங்க இங்க என்டர் பண்ணீங்கன்னா, நாமினீஸ் ஆட் ஆயிடுவாங்க. அடுத்ததா க்ரோ ஆப் எடுத்துப்போம். இப்ப நீங்க க்ரோ ஆப்போட ஹோம் பேஜ் போனதுக்கு அப்புறமே, டாப் ரைட் கார்னர்ல உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா, அங்க அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கீழ நீங்க ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஆட் நாமினின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் நீங்க இதுக்கு முன்னாடி நாமினி ஆட் பண்ணலன்னா, அப்ப நீங்க இங்க உங்களோட நாமினியோட டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு, இங்க சேவ் டீட்டெயில்ஸ் குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட நாமினி க்ரோ அக்கவுண்ட்ல ஆட் ஆயிடுவாங்க. இன்கேஸ் நீங்க வேற ஏதாச்சும் ஒரு புரோக்கரேஜ் அக்கவுண்ட்ல எப்படி நாமினி ஆட் பண்ணணும்ன்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல வர ஃபர்ஸ்ட் 3 புரோக்கரேஜ் ஆப்ஸ்க்கு எப்படி நாமினிய ஆட் பண்ணணும்ன்ட்டு ஃபர்ஸ்ட் 3 கமெண்ட்ஸ்ல நான் பின் பண்ணி வச்சுடுறேன். ஆப்க்குள்ள